தேவிகுளம் தொகுதியில் என்டிஏ வேட்பாளர் எஸ். ராஜேந்திரனின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் மூணாறில் நடைபெற்றது. பிஜேபி தமிழ்நாடு முன்னாள் மாநில தலைவர் கே. அண்ணாமலை பொதுக்கூட்டத்தை துவக்கி வைத்தார். தேவிகுளம் சட்டமன்ற தொகுதியில் என்டிஏ வேட்பாளர் எஸ். ராஜேந்திரனின் தேர்தல் பிரச்சாரத்தின் பாகமாக மூணாறில் பிஜேபி தலைமையில் பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது. பொதுக்கூட்டத்தில் பிஜேபி மாநில கமிட்டி உறுப்பினர் ஜி. என். குருநாதன் தலைமை வகித்தார். பிஜேபி தமிழ்நாடு முன்னாள் மாநில தலைவர் கே. அண்ணாமலை பொதுக்கூட்டத்தை துவக்கி வைத்தார். ராஜேந்திரன் அவர்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்திருக்கிறாங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. யாருனால் ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியும், யாருனால் ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியாது என்பதை முழுமையாக உணர்ந்திருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு மத்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது கூட இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அதை தடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஒரே ஒரு உதாரணம் சொல்ற கேளுங்க. இன்னைக்கு எல்லா இடத்திலும் கூட நாம் குடிக்கக்கூடிய குடிநீர் என்பது பைப்பு மூலமாக வர வேண்டும் என்பதற்காக ஜல் ஜீவன் என்கின்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து 8000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றார்கள். இந்தியாவில் இந்த திட்டத்தை மிக மோசமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு மாநிலம் நம்முடைய கேரள மாநிலம். இன்னும் கூட 32 லட்சம் வீடுகளுக்கு அவங்க எந்த வசதியும் கூட ஏற்படுத்தல. இது முழுவதும் கேரளால கான்ட்ராக்டர் கமிஷன் அடிப்பதற்காக மட்டும்தான் ஒரு மத்திய அரசுடைய 8000 கோடி ரூபாய் திட்டம் கேரள மாநிலத்தில் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, சட்டமன்றத்துக்கு போனாதான் இங்க பேசுறத சட்டமன்றத்தில் பேச முடியும், இங்க பேசுனத மோடியை பேச முடியும், உரிமையாக இதை கொண்டு வர முடியும். தொடர்ந்து என்டிஏ வேட்பாளர் எஸ். ராஜேந்திரன் பொதுமக்களிடையே வாக்குகள் சேகரித்து உரையாற்றினார். காங்கிரசும் இணைந்த இந்தியா முன்னணி என்றைக்கு மத்திய அரசாக மாறும், என்றைக்கு நமக்கு மத்திய அரசாங்கத்தில் இருந்து இத்தகைய சட்ட சிக்கல்களை தீர்க்க முடியும் என்று நாம் கருதி அதனுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்ட இந்த முடிவினுடைய பாகமாகத்தான் நமது பொறுப்புகளை மதிப்பிற்குரிய திரு கே. அண்ணாமலை அவர்கள் முன்னிலையிலும் சமர்ப்பித்திருக்கின்றோம். உறுதியாக இங்கு இடதுசாரியும் வலதுசாரியும் பேசினால் திருவனந்தபுரம் வரைதான் கேட்கும், ஆனால் நாம் பேசினால் அது டெல்லி வரை கேட்கும். அந்த கூட்டத்தில் அழகர்ராஜ் வரவேற்புரையாற்றினார். பிஜேபி மாவட்ட தலைவர் ஸ்ரீவித்யா, பிஜேபி தலைவர்களான என். ஹரி, கே. எஸ். அஜி, சுமேஷ், சுரேஷ், முருகேசன், தம்பிதுரை மற்றும் பலர் பங்கெடுத்து உரையாற்றினர். ஏராளமான பொதுமக்களும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தனர். நியூஸ் பியூரோ, மூணார்.